அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்ஆர்பி தாலுக் எஸ்ஐ ப்ரிப்பரேஷனுக்கு சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் பேட்ச் மற்றும் சிலபஸ் என்ன, வேர் டு ஸ்டடி என்ன, எப்படி நம்ம படிக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் விரைவான நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வர இருக்கின்றது. ஸோ அந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம எந்த அளவுக்கு தீவிரமாக படிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம மார்க் எடுக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. குறைந்தபட்சம் நம்ம ஒரு 120+ மதிப்பெண் எடுத்தோம் அப்படின்னா, 120+ கேள்வி எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்ட ஃபிசிக்கலுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால கட்டாயம் நீங்கள் 120+ மதிப்பெண் எடுத்தாகணும். இதுக்கு கட்டாயம் நம்ம சிலபஸ் டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐயோடைய சிலபஸ் என்ன, எந்தெந்த சாப்டரில் என்னென்ன கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க, எந்தெந்த சாப்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதற்கு ஏற்றால் போல் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ அதே போல் கரண்ட் அஃபேர்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். புக் பேக்கு அண்டு டூ யூ நோவுக்கு நம்ம என்ன பண்ணோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக ஜூன் 5 ஓகேவா, ஜூன் 5 நமக்கு நியூ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 தேர்வுகள். இந்த தேர்வுக்கான கட்டணங்கள் 1000 ரூபீஸ். ஸோ இதில் ஜாயின் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். நம்முடைய டெஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்ஐ சிலபஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சயின்ஸு, 2வது டெஸ்ட்டு சோசியல், 3வது டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ், சைக்காலஜி பார்ட்டு, அடுத்தது 4th ஒன் சைக்காலஜி. ஓகேவா. ஸோ இந்த 4 டாபிக் அப்படியே ஸ்ப்ளிட் அப் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸில் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் உள்ள அறிவியல் அறிஞரின் கண்டுபிடிப்புகள் மற்றும் பங்களிப்புகள், இதுலேருந்து கட்டாயம் ஒரு கொஷின்ஸ் வரும். ஸோ இதற்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அகாடமி சார்பாக நோட்ஸ் கொடுத்துருவோம். ஆன்லைனில் மாதிரி நோட்ஸ் கொடுத்துருவோம். 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்பு வினாக்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதிலிருந்து கொஷின்ஸ் வரும். அதே போல் விஞ்ஞானிகளின் பங்களிப்பு மற்றும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள், அவர்கள் சம்மந்தம், அவர்கள் கான்செப்ட் அண்டு லாஸ், சயின்ஸ் லாலாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் கொடுத்துருவோம். அதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொஷின் கொடுத்துருவோம். அடுத்த டெஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டாபிக் சிலபஸ் என்னென்னு பார்த்தோம்னா, சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இன்றைய வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி முழுமையாக கொடுத்துருவோம். அதுபோல் இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் அண்டு டேட் உங்களுக்கு இதில் கொடுத்துருவோம். அதுவும் நோட்ஸாக கொடுத்துருவோம். அதுலேருந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அடுத்த டாபிக் 6th தமிழ். 6th தமிழில் ஃபுல் டேர்ம் ஃபுல் புக் இலக்கணம் அதுவும் உங்களுக்கு நோட்ஸு கொடுத்துருவோம். அதேபோல் இங்கிலீஷுக்கு நோட்ஸு கொடுத்துருவோம். அதுலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். அதே போல் சைக்காலஜி பார்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மேக்ஸிமம் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணிவிடுவோம். இதே போல் அடுத்த டாபிக் சயின்ஸில் 2வது டாபிக் என்ன, மனித உடலியல் நோய்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள் சிகிச்சை. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து கட்டாயம் கொஷின்ஸ் வரும். இந்த டாபிக் நம்ம எங்கே ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னா 6th செகண்ட் டேர்மில் யூனிட் 6 9th ஸ்டாண்டர்டு யூனிட்டில். இது ரொம்ப முக்கியமானது. இந்த டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து கட்டாயம் ஒவ்வொரு எக்ஸாம் கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுமாதிரி 10th ஸ்டாண்டர்டு இந்த 3 லெசனையும் படித்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ கொஸ்டின் இருக்க முடியுமோ எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுதான் டெஸ்ட்டு 5. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் டைம் கொடுத்துருப்போம். ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு 3 நாள் டைம் கொடுத்துருப்போம். இப்போ குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் அப்படிங்கிறது இது ஒரு 3 டாபிக். ஸோ அந்த 3 டாபிக் படிக்கிறது 3 நாள் உங்களுக்கு கேப் கொடுத்துருப்போம். இதுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம். கூடுதலான ஸ்கூல் புக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் இந்த 3லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ 50 தேர்வுகளிலிருந்து ஒவ்வொரு கேள்விகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜியில் 2 கேள்விகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் உள்ள கேள்விகள் நீங்கள் படித்தாவே போதும், நம்ம 120+ கேள்விகள் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்டுருக்காங்களோ அந்த டாபிக் இந்த உணவூட்டம் மற்றும் ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியமானது. இதை படிச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ஒரு கொஷின் உறுதி. ஸோ ஒவ்வொரு தேர்வும் உங்களுக்கு ஒரு கேள்வி அல்லது 3 கேள்வி நமக்கு உறுதிப்படுத்தி கொடுத்துரும். இதை சிலபஸை பேஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9வது மாதத்தோட முடிஞ்சிடுது. ஸோ நம்ம அதிகபட்சம் 10வது மாதம் தான் நமக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ 9th மந்தோட நம்ம எக்ஸாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். இந்த கொஷினை திரும்ப படித்தோம் அப்படின்னா நேரடியாக கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கடைசி டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 48வது தேர்வு நடப்பு நிகழ்வுகள். ஸோ 1வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்கும் என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் இருக்கோ அது உங்களுக்கு ஒன்லைனராக கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 500-1000 நடப்பு நிகழ்வுகள் கொஷின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருவோம். ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு 2 ஃபுல் டெஸ்ட் எப்படி டிஎன்எஸ்ஆர்பி சிலபஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம். அதே போல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேலும் அறிந்து கொள்வோம் மற்றும் புக் பேக் அதுக்கு உண்டான நோட்ஸ் கொடுத்துருவோம்.
அதுலேருந்து டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் நீங்கள் எஸ்ஐ அடிக்கிறது கண்டிப்பாக உறுதி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சாப்டருமே சிலபஸ் பேஸ்டு, சைக்காலஜியாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் சரி, பாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஜியாகிரஃபியாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக கவர் பண்ணியிருப்போம். அதுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்போம், கூடுதலாக பிடிஎஃப் நோட்ஸ் கொடுப்போம், கூடுதலாக ஸ்கூல் புக் நோட்ஸ் கொடுப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்பரான டெஸ்ட் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ ரிவிஷன் நமக்கு நல்ல டைம் கிடைக்கும், ரிவிஷனுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ஷெடியூல் கிடைக்கும், நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்ன படிக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ ஒரு பிளான் பண்ணி படிங்க. ஸோ இந்த முறை 120 ப்ளஸ் மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் நம்ம ஃபிசிக்கலுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, போஸ்டிங் ரொம்ப குறைவாக வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப குறைவான கட்டணத்தில் உங்களுக்கு எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கொடுக்குறோம், சிலபஸ் பேஸ்டு. ஸோ இதில் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா எந்தெந்த டாபிக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், எந்தெந்த டாபிக் நம்ம இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். இன்னும் எப்படிலாம் படிக்கணும், ஸோ அட்வான்ஸாக நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதிகமாக டைம் இருக்குது. ஸோ 50 தேர்வுகள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறது லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா June 5. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க. உங்களுக்கு கூடுதலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கு, சயின்ஸ் ஒன்லைனர், சோசியல் ஒன்லைனர், ஸோ 11th 12th இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம், ப்ராப்பர் ஃபாலோஅப் இருக்கும். ஸோ இதில் ஜாயின் பண்ணுற உங்களுக்கு நீங்கள் எக்ஸாமில் வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு ஃப்ரீ ஃபிசிக்கல் அண்ட் இன்டர்வியூ நம்ம கொடுக்க தயாராக இருக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க நண்பர்களே. சிலபஸை பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸை பார்த்துங்க. சயின்ஸில் எவ்வளோ கொஸ்டின், 30 கொஸ்டின், அதில் ஃபிசிக்ஸ் எத்தனை கொஸ்டின், 10 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி எத்தனை கொஸ்டின், 7 கொஸ்டின், பயாலஜி எத்தனை கொஸ்டின், 13 கொஸ்டின், அதே போல் சோசியல் எத்தனை கொஸ்டின், அதில் ஜியாகிரஃபி எத்தனை, பாலிட்டி எத்தனை, எக்கனாமிக்ஸ் எத்தனை. ஸோ எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ எக்கனாமிக்ஸ்லாம் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் எக்கனாமிக்ஸை படித்தா நம்ம போதும். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த பணவீக்கம், பணவாட்டம், வரிகள், ஜிஎஸ்டி, ஐந்தாண்டு திட்டங்கள், இது போல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக உங்களுக்கு வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணி கொடுத்துருப்போம் எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில். ஸோ இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணாவே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே நம்ம எக்ஸாமுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிடென்ட் வந்து என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுற மாணவனும் இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற விதமாக ஃபஸ்ட் டெஸ்ட்டு 5ஆம் தேதி, அடுத்த டெஸ்ட்டு 10ஆம் தேதி நம்ம வச்சுருக்கோம். ஸோ 5, 6லேருந்து நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் நம்முடைய அதிகபட்சம் ஒரு பேட்ச் அல்லது 2 பேட்ச் போடுவோம், அவ்வளோதான். ஓப்பன் கோட்டாவை பொறுத்தளவுக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துகள். ஏதேனும் சந்தேகங்கள், ஜாயின் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7094533248 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துகள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.